Hi guys, welcome back to our channel Fashion Learner. இன்னைக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் ஹால் ப்ளஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக என்னென்ன வாங்கியிருக்கேன், அது எதுக்காக வாங்கியிருக்கேன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 பட்டர் ஷீட் வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து ட்ரேசிங் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ட்ரேசிங் மெத்தட் வந்து வேறு உங்களுக்கு மோஸ்ட்டாக தெரியுமான்னு தெரியல. நான் அதை பற்றி உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்ஸ் வாங்கினேன். இந்த பிரிண்ட் அவுட்ஸ் எதுக்குனாக்கா, நீங்கள் புதுசாக பிகினராக இருக்கீங்க, ஒவ்வொரு ஸ்டிச்சுமே பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஒரு இமேஜ் வந்து பண்ணுவீங்க. ஸோ அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஸ்டிச் ரொம்பவே நல்லா ப்ராக்டிஸ் ஆகும், நல்லா ஞாபகத்தில் இருக்கும். அப்புறம் ஒரு கிளாஸ் மார்க்கர் பென்சில் வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் கலர்ஸ் சில்க் த்ரெட்ஸ் வந்து வாங்கினேன். கொஞ்சம் இல்லாத கலர்ஸாக பார்த்து வாங்கினேன். மோஸ்ட்டாக சில்க் த்ரெட்லாம் வந்து இல்லாத கலர்ஸாக பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இமேஜஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னோடய சில்க் த்ரெட் பாக்ஸில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து நமக்கு முக்கியம். என்னோடய சில்க் த்ரெட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப கசன்னு இல்லாமல் நூல் வந்து மோஸ்ட்டாக சிக்காமல் இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, இந்தமாரி நான் ஒரு கிளாத் டேப் எடுத்து எல்லா சில்க் த்ரெட்டையுமே வந்து செக்யூர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்தமாரி பண்ணிங்கன்னா நீங்கள் நூல் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அழகாக நீட்டாக இருக்கும், ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும், நூல் வந்து சிக்காகாது, வேஸ்ட் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப்பு. நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தமாதிரி த்ரெட்டை சுற்றிட்டு நீங்கள் டேப் போட்டிங்கன்னா அந்த டேப் வந்து லாக் ஆகிடும். தேவைப்படும் போது அந்த டேப் பிரிச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நூலை வெளியே விட்ட மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் என்னோடய சில்க் த்ரெட் பாக்ஸ் வந்து நீட்டாக இருக்குது, கலையாமல். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காசு இருக்கும்போது நம்ம நிறையா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாரி நம்ம ஆர்கனைசேஷன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா சில்க் த்ரெட்டுனாக்கா எல்லாமே ஒரே பாக்ஸ்லேயே இருக்கும்போது நமக்கு ஒர்க் பண்ணும்போது அந்த பாக்ஸை போய் தேட வேணாம், இன்னொரு பாக்ஸை போய் தேட வேணாம், எல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாரி இப்போ என்னுடைய மெட்டீரியல்ஸ் அதிகமானனால என்னோடய பாக்ஸ் வந்து நான் பெருசு பண்ணிட்டேன். ஸோ இந்த டிப் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய், திஸ் இஸ் ஃப்ரம் ஃபேஷன் லேர்னர்.